பிரைஸ் த லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குதா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் 1:3 சொல்லுகிறது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, அவராலே அல்லாமல் ஒன்றும் உண்டாகவில்லை என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் பின்னாடி பாருங்கள், மரங்கள், செடிகள், கொடிகள், பலவிதமான காரியங்கள் தேசத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சகலமும் அவர் மூலமாய் உண்டாகப்பட்டது. அவராலே அல்லாமல் ஒன்றும் உண்டாகவில்லை. மனுஷன் அவர் தான் படைத்தார். மிருகங்கள், மரம், செடிகள், கொடிகள், ஆகாயத்து பறவைகள், நட்சத்திரங்கள், வான மண்டலங்கள், பிரியமானவர்கள் எல்லாவற்றையும் அவர் தான் உண்டாக்கினார். அவராலே அல்லாமல் ஒன்றும் தானாய் வரவில்லை. ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இது வந்துச்சு, ஏன் இது நடந்துச்சு, ஏன் இப்படி இருக்குது, ஏன் இப்படி ஆகுது, இதுக்கெல்லாம் என்ன தான் முடிவு, இது என்ன தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மனம் உடைந்து கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? அவரால் உண்டாக்கப்பட்டது. அவரே உங்களை ஆசீர்வதித்து, அவரே உங்களை கனப்படுத்தி, அவரே உங்களை மேன்மைப்படுத்தி, அவரே உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். ஆகையினால கர்த்தருடைய சமத்தில் ஆண்டோடைய நாமத்தை மையப்படுத்தி, ஆண்டோடைய நாமத்தை கனப்படுத்தி, அவரோடு கூட வாழ்ந்து, அவரோடு கூட இருந்து, அவரோடு கூட நடந்து பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தைரியமாக இருங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நல்ல வேலையில் சகலமும் உம்மாலே உண்டானதப்பா. உம்மாலே அன்றி தானாய் ஒன்றும் உண்டாகவில்லை. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் உண்டாக்கி இருக்கிற அந்த பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், நிந்தைகள், அவமானங்கள், கண்ணீர்கள், கவலைகள், மன சஞ்சலங்கள் எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் எங்களை ஆசீர்வதித்து, இந்த பாடுகளிலிருந்து, போராட்டத்திலிருந்து, நிந்தையிலிருந்து, அவமானத்திலிருந்து கர்த்தர் விடுவித்து எங்களை காத்துக்கொள்ளும். எல்லா தடைகளும் உடைந்து போகட்டும். இந்த மகனையும் இந்த மகளையும் ஆசீர்வதித்து கர்த்தர் பலப்படுத்தும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் என்று சொல்லி உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் நடத்துங்க. அந்த மகனுடைய கண்ணீர், கவலை, வேதனை, துக்கம் எல்லாம் மறைந்து போகட்டும். ஆசீர்வதி பொறுப்படும் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் உங்களை வழி நடத்துவார்.